வணக்கம். மாலை முரசு செய்திகள் தொலைக்காட்சியில் 50 முக்கிய செய்திகளை விரைவாகவும் துல்லியமாகவும் அரை மணியில் பார்க்கலாம். வழக்கறிஞர்கள் திருத்த மசோதா சட்டத்தொழில் சுயாட்சி மீதான நேரடி தாக்குதல் என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கண்டனம் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள எக்ஸ் தள பதிவில் 2014ஆம் ஆண்டு முதல் பாஜக அரசு நீதித்துறையின் சுதந்திரத்தை குறை மதிப்பிற்கு உட்படுத்துவதாக குற்றம் சாட்டியுள்ளார். மேலும் தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி பார் கவுன்சிலை மெட்ராஸ் பார் கவுன்சில் என்று மறுபெயரிட விரும்புவதன் மூலம் தமிழ் மீது பாஜகவிற்கு இருக்கும் வெறுப்பு தெரிவதாக முதலமைச்சர் சாடியுள்ளார். தமிழ்நாடு என்பது வெறும் பெயர் அல்ல, எங்களது அடையாளம் என்றும் தெரிவித்துள்ள முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வழக்கறிஞர்கள் சட்ட திருத்த மசோதாவை வாபஸ் பெறுமாறு மத்திய அரசுக்கு வலியுறுத்தியுள்ளார். மும்மொழிக் கொள்கையை ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள முடியாது என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். சென்னை கொளத்தூரில் திமுக பகுதி செயலாளரின் இல்ல திருமண விழா நடைபெற்றது. இவ்விழாவில் பங்கேற்று உரையாற்றிய முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் குழந்தைகளுக்கு தமிழில் பெயர் சூட்டுமாறு வலியுறுத்தினார். குடும்ப கட்டுப்பாடு பிரச்சாரத்தை தமிழகம் முறையாக பின்பற்றியதால் தான் தொகுதி மறுசீரமைப்பின் போது நாடாளுமன்ற தொகுதி குறைக்கப்படும் சூழல் உருவாகியுள்ளது என்றார். மேலும் 5000 கோடி மட்டுமல்ல 10,000 கோடி ரூபாய் கொடுத்தாலும் நாங்கள் மும்மொழிக் கொள்கையை ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்றும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். சென்னை கொளத்தூர் புதிதாக கட்டப்பட்டுள்ள மருத்துவமனைக்கு பெரியார் அரசு மருத்துவமனை என்று பெயர் சூட்டப்பட்டுள்ளது. சென்னை கொளத்தூரில் பெரியார் நகரில் உள்ள அரசு புறநகர் மருத்துவமனை வளாகத்தில் 210 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 6 தளங்களுடன் புதிய மருத்துவமனை கட்டப்பட்டுள்ளது. இதனை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் நேரில் சென்று பார்வையிட்டு இன்று ஆய்வு மேற்கொண்டார். இந்நிலையில் இந்த மருத்துவமனைக்கு பெரியார் அரசு மருத்துவமனை என்று பெயர் சூட்டியுள்ளதுடன் விரைவில் இந்த மருத்துவமனையை முதலமைச்சர் திறந்து வைக்க இருப்பதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. அடுத்த 3 ஆண்டுகளில் நாட்டின் ஒவ்வொரு மாவட்டத்திலும் புற்றுநோய் பராமரிப்பு மையம் திறக்கப்படும் என்று பிரதமர் மோடி தெரிவித்துள்ளார். மத்திய பிரதேச மாநிலத்தில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் உரையாற்றிய அவர் இந்த ஆண்டு பட்ஜெட்டில் புற்றுநோயாளிகளுக்கு பல்வேறு அறிவிப்புகள் வெளியிடப்பட்டிருப்பதாக தெரிவித்தார். தொடர்ந்து பேசிய பிரதமர் இந்து மதத்தை வெறுப்பவர்கள் பல நூற்றாண்டுகளாக நமது ஒற்றுமையை உடைப்பதையே நோக்கமாக கொண்டுள்ளனர் என்று குற்றம் சாட்டினார். மேலும் ஒரு குழு தலைவர்கள் மதத்தை கேலி செய்து தேசத்தை பலவீனப்படுத்த வெளிநாட்டு சக்திகளின் ஆதரவை பெறுவதாகவும் பிரதமர் மோடி அப்பொழுது சாடினார். 3 நாள் சுற்றுப்பயணமாக பிரதமர் நரேந்திர மோடி மத்திய பிரதேச மாநிலத்திற்கு சென்றார். மத்திய பிரதேச மாநிலத்திற்கு சென்ற பிரதமருக்கு பாஜகவினர், பொதுமக்கள் உள்ளிட்டோர் உற்சாக வரவேற்பு அளித்தனர். பின்னர் சத்தார்பூரில் புற்றுநோய்க்கான மருத்துவ மற்றும் அறிவியல் ஆராய்ச்சி நிறுவனத்திற்கு பிரதமர் மோடி அடிக்கல் நாட்டினார். முன்னதாக சத்தர்பூரில் உள்ள பாகேஷ்வர் தாம் கோவிலில் பிரதமர் மோடி வழிபாடு செய்தார். ஆச்சாரியா திரேந்திர கிருஷ்ண சாஸ்திரியுடன் சென்று சுவாமிக்கு தீபாராதனை காண்பித்து பிரார்த்தனை செய்தார். ஓநாயும் வெள்ளாடும் ஒன்றுபட்டு இருக்க முடியுமா என்று அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கேள்வி எழுப்பியுள்ளார். ஜெயலலிதாவின் 77வது பிறந்தநாளை முன்னிட்டு தொண்டர்களுக்கு அவர் எழுதியுள்ள கடிதத்தில் தமிழகத்தில் தினம்தோறும் கள்ளச்சாராயம், போதைப்பொருள் புழக்கம், கொலை என சட்டம் ஒழுங்கு சந்தி சிரிக்கும் நிலையில் உள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். பெண் குழந்தைகள், காவல் பணியில் ஈடுபட்டிருக்கும் பெண்கள் உள்ளிட்டோருக்கும் பாதுகாப்பற்ற நிலையும் பாலியல் வன்கொடுமைகளும் அரங்கேறிய வண்ணம் இருப்பதாக வேதனை தெரிவித்துள்ளார். குற்றங்கள் குறித்து உண்மைகளை எடுத்து சொல்வோருக்கு வாய்ப்பூட்டு போடப்பட்டிருப்பதாகவும் எடப்பாடி பழனிசாமி சாடியுள்ளார். தூய அதிமுக தொண்டர்கள் யாரும் எந்த கட்சிக்கும் போக மாட்டார்கள் என்பதே அதிமுகவின் வரலாறு என்று ஓ பன்னீர்செல்வம் தெரிவித்துள்ளார். சிவகங்கை மாவட்டம் தேவக்கோட்டையில் செய்தியாளர்களை சந்தித்தவர் எடப்பாடி கூறும் கருத்துக்கள் வார்த்தை ஜாலத்திற்கு மட்டுமே ஒத்துவரும், அவை நடைமுறைக்கு ஒத்துவராது என்றார். அதிமுகவில் பிரிந்து கிடக்கக்கூடிய அனைத்து சக்திகளும் ஒன்றிணைந்தால் மட்டுமே நாம் வெற்றி பெற முடியும் என்ற அவர் திராவிட வரலாற்றில் இருமொழிக் கொள்கைதான் உள்ளது என்றும் உறுதிபட தெரிவித்தார். நடிகர் சிவாஜி கணேசன் வசனம் பேசுவதைப் போல் திமுக மற்றும் அதன் கூட்டணி கட்சிகள் மத்திய அரசு மீது பொய் பிரச்சாரம் செய்து வருவதாக டிடிவி தினகரன் விமர்சித்துள்ளார். சென்னை அடையாறில் அமமுகவின் புதிய தலைமை அலுவலகத்தை அக்கட்சியின் பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் திறந்து வைத்தார். இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த அவர் மத்திய அரசிடம் இருந்து நிதி வேண்டாம் என்று முதலமைச்சர் முடிவெடுத்த பிறகு தமிழக அரசு மார்த்தட்டிக் கொண்டு ஹிந்தி திணிப்பு என்று போராட வேண்டாம் என்றும் தெரிவித்தார். டிடிவி தினகரன் நாகரிகம் தவறி தரக்குறைவாக பேசினால் நாங்களும் தரக்குறைவாகத்தான் பேசுவோம் என்று முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் காட்டமாக பதிலளித்துள்ளார்.
முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவின் 77வது பிறந்த நாளை முன்னிட்டு சென்னை மயிலாப்பூரில் கிரிக்கெட் போட்டியை தொடங்கி வைத்த பின் செய்தியாளர்களை சந்தித்த அவர், தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டு மக்கள் வாழவே அஞ்சும் நிலையில் கெட் அவுட் ஸ்டாலின், கெட் அவுட் மோடி என்று ட்ரெண்ட் செய்வது கொண்டிருப்பது அவசியம்தானா என்றும் வினவியுள்ளார். மேலும் வீணாய்ப்போன பழனிசாமி என்று தினகரன் கூறியதற்கு வீணாய்ப்போன திருடன் தினகரன் என்று கடுமையாக அவர் சாடியுள்ளார். விழுப்புரம் அருகே கைவிடப்பட்ட பாதை வழியாக தண்டவாளத்தை கடக்க முயன்ற டிராக்டர் மீது விரைவு ரயில் மோதிய விபத்தால் பயணிகள் அச்சமடைந்துள்ளனர். நாகர்கோவில் மும்பை விரைவு ரயில் திருவெண்ணெய்நல்லூர் அருகே ஆளில்லா ரயில்வே கேட்டை கடந்தபோது எதிர்பாராத விதமாக டிராக்டர் ஒன்றின் மீது மோதியது. இதில் சிறு காயங்களுடன் அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பிய டிராக்டர் ஓட்டுநர் குடிபோதையில் இருந்ததாக கூறப்படுகிறது. தகவலறிந்து வந்த ரயில்வே ஊழியர்கள் ரயில் பயணிகளின் உதவியோடு விபத்துக்குள்ளான டிராக்டரை தண்டவாளத்தில் இருந்து அப்புறப்படுத்தினர். இதனால் அந்த பகுதியில் பரபரப்பான சூழல் நிலவியது. தமிழ்நாட்டில் மும்மொழி கொள்கையை திணிக்க மத்திய பாஜக அரசு முயற்சிப்பதாக கூறி ரயில் நிலையங்களில் வைக்கப்பட்டுள்ள ஹிந்தி வாசகங்களை திமுகவினர் அழித்து வருகின்றனர். தேசிய கல்விக் கொள்கை மற்றும் மும்மொழி கொள்கையை ஏற்றால்தான் கல்வி நிதி தருவோம் என்று மத்திய அரசு மிரட்டல் விடுத்து வருகிறது. இதனை கண்டித்து நெல்லை பாளையங்கோட்டை ரயில் நிலையத்தில் திமுக பொறியியல் அணி மாநில துணை செயலாளர் ராஜவர்மன் தலைமையில் கட்சி கொடியுடன் வந்த 8 பேர் ரயில் நிலைய பலகையில் ஹிந்தியில் எழுதப்பட்டிருந்த எழுத்துக்களை அழித்து தமிழ் வாழ்க என்று எழுதிச் சென்றதால் பரபரப்பு ஏற்பட்டது. பரந்தூர் விமான நிலைய திட்டத்திற்காக நிலத்தை கையகப்படுத்தும் முயற்சியில் அரசு ஈடுபட்டால் போராட்டத்தில் ஈடுபடுவோம் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் பி. சண்முகம் தெரிவித்துள்ளார். காஞ்சிபுரம் அடுத்த பரந்தூர் வட்டார விவசாயிகள் நில உரிமை பாதுகாப்பு மாநாட்டில் கலந்து கொண்டு பேசிய அவர், பரந்தூர் விமான நிலைய திட்டம் குறித்து ஆய்வு செய்த மச்சேந்திரநாதன் IAS தலைமையிலான குழுவின் அறிக்கையை அரசாங்கம் மறைத்து வைத்திருப்பது கண்டனத்திற்குரியது என்றார். விமான நிலையத்திற்காக மக்களை வெளியேற்றினால் சட்டப்பேரவை கூட்டத்தொடர் நடக்கின்ற போது தலைமைச் செயலகத்தை முற்றுகையிடுவோம் என்றும் சண்முகம் எச்சரித்தார். பள்ளிக் கல்வித்துறையின் திட்டங்களுக்காக தமிழ்நாடு முதலமைச்சருக்கு 10,000 ரூபாய் அனுப்பிய சிறுமியின் வீடியோ இணையத்தில் வைரலாகி வருகிறது. கடலூர் மாவட்டத்தில் நடைபெற்ற பெற்றோரை கொண்டாடுவோம் மண்டல மாநாட்டில் பேசிய தமிழக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின், ஒன்றிய அரசு நிதி தராவிட்டாலும் பள்ளிக் கல்வித்துறையின் திட்டங்கள் தொடரும் என்று அறிவித்திருந்தார். இந்த நிகழ்ச்சியை தொலைக்காட்சியில் பார்த்து கடலூரைச் சேர்ந்த நன்முகை என்ற பள்ளி சிறுமி தான் சேமித்து வைத்திருந்த 10,000 ரூபாயை முதலமைச்சர் சிறப்பு திட்ட நிதிக்கு அனுப்பி வீடியோவை வெளியிட்டு நெகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளார். கிருஷ்ணகிரியில் பதுக்கியிருந்த நக்சலைட் கும்பலைச் சேர்ந்த ஒருவரை கேரள போலீசார் கைது செய்தனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூரில் ராம் நகரைச் சேர்ந்த கௌரம்மா என்பவரது வீட்டில் பெயிண்டர் என்று கூறி ஒருவர் வாடகைக்கு வீடு எடுத்து தங்கியுள்ளார். இவரது கூட்டாளிகளான 2 நக்சலைட்டுகளை கேரளாவின் பயங்கரவாத தடுப்பு பிரிவு போலீசார் கடந்த 4 மாதங்களுக்கு முன்பு கைது செய்ததுடன் மற்றொரு நக்சலைட் சந்தோஷ் என்பவரை தீவிரமாக தேடி வந்தனர். இந்நிலையில் சந்தோஷ் ஓசூரில் பதுங்கியிருப்பதை அறிந்து தமிழக போலீசார் உதவியுடன் கேரள போலீசார் கைது செய்தனர். அவரை எர்ணாகுளம் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். மூன்று மொழிகளை படிப்பவர்கள் படிக்கட்டும், ஆனால் திணிப்பதை ஒருபோதும் ஏற்க முடியாது என்று அதிமுக முன்னாள் அமைச்சர் திண்டுக்கல் சீனிவாசன் தெரிவித்துள்ளார். தேனியில் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர் 3 மொழிகளை படிக்க விரும்புபவர்களை ஆதரிப்பதாக கூறினார். அப்பா என்று கூறுவது கருணாநிதிக்கு பொருந்தும் என்று கூறிய திண்டுக்கல் சீனிவாசன், அதை ஸ்டாலின் விரும்புவது ஏன் என்று தெரியவில்லை என்றார். திருச்சி சர்வதேச விமான நிலையத்தில் பயணியிடம் கூடுதல் வாகன கட்டணம் கேட்டு தனியார் பார்க்கிங் நிறுவன ஊழியர் அட்டூழியத்தில் ஈடுபட்ட காட்சி வைரலாகி வருகிறது. விமான நிலைய பார்க்கிங் சென்டரில் ஏற்கனவே வாகன நிறுத்தத்திற்கு கட்டணம் செலுத்தியதாக பயணி ஒருவர் பார்க்கிங் சென்டர் ஊழியரிடம் விளக்கமளிக்க முயன்றுள்ளார். அப்பொழுது தனக்கு தமிழ் தெரியாது, ஆங்கிலமும் தெரியாது, ஹிந்தி மட்டும் தான் தெரியும் என்று அலட்சியமாக பதில் கூறிய வடமாநில ஊழியரின் வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. ஆளுநருக்கு எதிரான வழக்கில் உச்சநீதிமன்றத்தில் தமிழ்நாடு அரசு எழுத்துப்பூர்வ வாதத்தை தாக்கல் செய்துள்ளது. தமிழ்நாடு அரசு ஆளுநருக்கு எதிராக தொடர்ந்த வழக்கு உச்சநீதிமன்றத்தில் நடைபெற்று வருகிறது. ஆளுநர் தரப்பு தனது எழுத்துப்பூர்வமான பதிலை தாக்கல் செய்த நிலையில் அரசும் எழுத்துப்பூர்வ வாதத்தை முன்வைத்துள்ளது. அதில் 10 பல்கலைக்கழக மசோதாக்களுக்கு ஆளுநரின் ஒப்புதல் பெற்றதாக கருதப்படுவதாக உச்சநீதிமன்றம் அறிவிக்க வேண்டும் என்றும், அரசியல் சாசன பிரிவு 142 படி உச்சநீதிமன்றம் தனது சிறப்பு அதிகாரத்தை பயன்படுத்தி உத்தரவு பிறப்பிக்க வேண்டும் என்றும் கோரிக்கை விடுத்துள்ளது.
ஆளுநருக்கு எதிரான இந்த வழக்கில் உச்சநீதிமன்றம் மார்ச் மாதம் தீர்ப்பு வழங்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. மும்மொழிக் கொள்கையை தமிழகத்தில் ஒருபோதும் அனுமதிக்க மாட்டோம் என்று அமைச்சர் சேகர் பாபு திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். சென்னையில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பிறந்தநாளையொட்டி நடத்தப்பட்ட நிகழ்ச்சியில் பங்கேற்ற பின் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்தவர், இருமொழிக் கொள்கையில் உறுதியாக இருப்போம் என்றும் இதற்காக எத்தனை ஆயிரம் கோடி ரூபாயை மத்திய அரசு நிறுத்தினாலும் திராவிட மாடல் ஆட்சியின் பணி தொடரும் என்றார். சேலத்தில் முதலீடு தொடர்பாக பண மோசடி செய்த நிறுவனங்களில் இருந்து 2 கோடி ரொக்கம், தங்கம், வெள்ளி நகைகள் பறிமுதல் செய்யப்பட்டன. சேலம் சுவர்ணபுரியில் ரீகிரியேட்டிவ் ஃபியூச்சர் இந்தியா என்ற பெயரில் வீட்டு உபயோகப் பொருட்கள் விற்பனை நிலையம் செயல்பட்டு வருகிறது. இங்கு 1 லட்சம் முதலீடு செய்தால் 2 லட்சம் ரூபாய் வழங்கப்படும் என்று ஆசை வார்த்தை கூறி பலரிடம் பணத்தை வசூலித்து மோசடி செய்துள்ளனர். பணத்தை திருப்பி தராததால் பாதிக்கப்பட்டவர்கள் அங்குள்ள காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளனர். அதன் பேரில் விற்பனை நிலையத்தில் கணக்கில் வராத 2 கோடி ரூபாய் ரொக்கம், தங்கம் மற்றும் வெள்ளி நகைகளை போலீசார் பறிமுதல் செய்தனர். தருமபுரி அரசு பட்டுக்கூடு அங்காடியில் நுழைந்த வியாபாரி அங்குள்ள ஊழியரை தகாத வார்த்தைகளால் பேசி தாக்கியுள்ளார். கடந்த 20ஆம் தேதி அங்காடிக்குள் நுழைந்த வியாபாரி ராஜகோபால் என்பவர் அங்குள்ள ஊழியரிடம் ஜல்லி பட்டுக்கூடுகளை ஏன் ஏலத்திற்கு விட அனுமதி வழங்கினீர்கள் என்று கேட்டு தகராறில் ஈடுபட்டுள்ளார். இச்சம்பவம் அங்குள்ள சிசிடிவி கேமராவில் பதிவான நிலையில் தற்பொழுது அந்த காட்சிகள் வலைதளங்களில் வைரலாக பரபரப்பை ஏற்படுத்தி வருகிறது. சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் அருகே விவசாயம் செழிக்க வேண்டி மீன்பிடி திருவிழா வெகு சிறப்பாக நடைபெற்றது. சந்திரம்பட்டி கிராமத்தில் உள்ள சிறுகுடி கண்மாயில் நடைபெற்ற இவ்விழாவில் அதிகாலை முதலே திண்டுக்கல், திருச்சி, மதுரை உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களைச் சேர்ந்த நூற்றுக்கணக்கான மீன்பிடியாளர்கள் ஊத்தா கூடையுடன் கலந்து கொண்டனர். ஒரே நேரத்தில் மின்னல் வேகத்தில் கரையில் இருந்து ஓடி வந்து கண்மாய்க்குள் இறங்கியவர்கள் போட்டி போட்டுக்கொண்டு ஊத்தாவை வைத்து மீன்களை பிடித்தனர். மேலும் இதில் கிராமத்து மக்களும் சிறார்களும் இறங்கி நாட்டு மீன்களான கெண்டை, கெளுத்தி, ஜிலேபி, குரவை உள்ளிட்ட மீன்களை பிடித்து மகிழ்ந்தனர். கோவையில் களைகட்டிய ஹாப்பி ஸ்ட்ரீட் நிகழ்ச்சியில் இளைஞர்கள் ஆடி பாடி குத்தாட்டம் போட்டு மகிழ்ந்தனர். சென்னை, கோவை, திருச்சி, தஞ்சை ஆகிய மாவட்டங்களில் ஹாப்பி ஸ்ட்ரீட் நிகழ்ச்சி நடத்தப்பட்டு வருகிறது. இதன் ஒரு பகுதியாக கோவையில் கடந்த 9 வாரங்களாக ஞாயிற்றுக்கிழமைகளில் ஹாப்பி ஸ்ட்ரீட் நிகழ்ச்சி நடைபெற்று வந்தது. இதன் இறுதி நாளில் நடைபெற்ற வள்ளி கும்மி ஆட்டம், கரகம் ஆகிய பாரம்பரிய கலை நிகழ்ச்சிகள் பார்வையாளர்களை வெகுவாக கவர்ந்தது. வழக்கம் போல் இடம்பெறும் முக ஓவியம், பரமபதம், பம்பரம் உள்ளிட்ட விளையாட்டுகளும் இடம்பெற்றிருந்தன. வரும் 25ஆம் தேதி முதல் 1ஆம் தேதி வரை தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்பிருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக வெளியிடப்பட்டுள்ள அறிக்கையில் தமிழகம், புதுச்சேரி மற்றும் காரைக்காலில் வறண்ட வானிலை நிலவும், இயல்பை விட வெப்பம் அதிகமாக இருக்கும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் சென்னையில் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் காலையில் லேசான பனிமூட்டம் இருக்கும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மதுரை அலங்காநல்லூர் அருகே நடைபெற்ற ஜல்லிக்கட்டு போட்டியினை வணிக வரித்துறை மற்றும் பத்திரப்பதிவுத்துறை அமைச்சர் பி. மூர்த்தி கொடியசைத்து தொடங்கி வைத்தார். கீழக்கரை கலைஞர் நூற்றாண்டு ஏறு தழுவுதல் அரங்கத்தில் தொடங்கப்பட்ட போட்டியில் பல்வேறு மாவட்டங்களைச் சேர்ந்த 650 காளைகளும் 450 வீரர்களும் கலந்து கொண்டு களம் கண்டனர். சீறி பாய்ந்த காளைகளை அடக்க முயற்சித்த 26 பேர் காயமடைந்த நிலையில் 6 பேர் மேல் சிகிச்சைக்காக மதுரை அரசு ராஜாஜி மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டனர். விறுவிறுப்புடன் நடைபெற்ற போட்டியினை காண 5000த்திற்கும் மேற்பட்ட கிராம மக்கள் கண்டு மகிழ்ச்சியடைந்தனர். துபாய் சாம்பியன்ஸ் கோப்பை கிரிக்கெட் தொடரில் பாகிஸ்தான் நிர்ணயித்த 242 ரன்களை இலக்காக கொண்டு இந்திய அணி விளையாடி வருகிறது. முதலில் பேட்டிங் செய்த பாகிஸ்தான் அணி 49.4 ஓவர்களில் அனைத்து விக்கெட்டுகளையும் இழந்து 241 ரன்கள் எடுத்தது. பாகிஸ்தான் தரப்பில் அதிகளவாக சவுத் ஷகில் 62 ரன்கள் குவித்தார். இந்தியா சார்பில் குல்தீப் யாதவ் 3 விக்கெட்டை வீழ்த்தினார். இதனைத் தொடர்ந்து இந்திய அணி களமிறங்கி விளையாடி வருகிறது. பாகிஸ்தானுக்கு எதிரான போட்டியில் 14,000 கடந்து விராட் கோலி உலக சாதனை படைத்துள்ளார். ஒருநாள் போட்டியில் 14,000 ரன்களை எட்டிய இந்தியாவின் சச்சின் டெண்டுல்கர் மற்றும் சங்கக்காராவை பின்னுக்கு தள்ளி 287 இன்னிங்ஸில் சாதனை படைத்துள்ளார் விராட் கோலி. இதேபோல் சர்வதேச கிரிக்கெட் போட்டியில் 300 விக்கெட்டுகளை வீழ்த்தி குல்தீப் யாதவும் 200 விக்கெட்டுகளை வீழ்த்தி ஹர்திக் பாண்டியாவும் புதிய சாதனை புரிந்துள்ளனர். இந்த போட்டியில் குல்தீப் 3 விக்கெட்டுகளையும் ஹர்திக் பாண்டியா 2 விக்கெட்டுகளையும் வீழ்த்தியுள்ளனர்.
தமிழ்நாடு மீனவர்கள் பிரச்சினைக்கு நிரந்தர தீர்வு காண வேண்டும் என்று வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கருக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கடிதம் அனுப்பியுள்ளார். மீனவர் பிரச்சினைக்கு தீர்வு காண கூட்டு பணிக்குழு கூட்டத்தை உடனே கூட்ட அந்த கடிதத்தில் முதலமைச்சர் வலியுறுத்தியுள்ளார். முன்னதாக எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக கூறி தமிழக மீனவர்களை இலங்கை கடற்படையினர் கைது செய்வது, சிறைபிடித்து செல்வதும் தொடர்கதையாகி இருக்கிறது. இதனால் அவர்களின் வாழ்வாதாரம் கேள்விக்குறியாவதுடன் குடும்பத்தினர் பல்வேறு இன்னல்களுக்கு ஆளாகி வருகிறார்கள். AI தொழில்நுட்பத்தில் இந்திய இளைஞர்கள் புதிய புரட்சியை ஏற்படுத்தி வருவதாக பிரதமர் மோடி கூறியுள்ளார். பிரதமர் மோடி இன்று வானொலி மூலம் பேசும் மன் கி பாத் நிகழ்ச்சியின் வாயிலாக பொதுமக்களிடையே பேசினார். அப்பொழுது விண்வெளித்துறையில் இந்தியா அற்புதங்களை செய்து வருகிறது என்றும், கடந்த மாதம் இஸ்ரோ 100வது ராக்கெட்டை விண்ணில் ஏவியதாகவும், இவை யாவும் விண்வெளித்துறையில் புதிய உயரங்களை அடைவதற்கான வலிமையை காட்டுகிறது என்றும் தெரிவித்தார். அனைத்து துறையிலும் பெண்கள் தங்களது பங்களிப்பை அளித்து வருகிறார்கள் என்றும் மோடி அப்பொழுது தெரிவித்தார். விண்வெளி மற்றும் அறிவியலைப் போலவே AI தொழில்நுட்பத்திலும் இந்தியா வலுவான அடையாளத்தை பெறும் என்றும் மோடி நம்பிக்கை தெரிவித்தார். கடந்த ஆம் ஆத்மி அரசு டெல்லி கஜானாவை காலி செய்துவிட்டதாக முதலமைச்சர் ரேகா குப்தா குற்றம் சாட்டியுள்ளார். டெல்லியில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், மகளிருக்கு மாதந்தோறும் 2500 ரூபாய் வழங்குவோம் உள்ளிட்ட தேர்தல் வாக்குறுதிகளை முழுவதுமாக நிறைவேற்ற முயற்சிப்போம் என்று உறுதிபட தெரிவித்தார். நாளை டெல்லி சட்டப்பேரவையின் முதல் கூட்டம் தொடங்க உள்ளது குறிப்பிட்ட அவர், அப்பொழுது சட்டமன்ற உறுப்பினர்கள் அனைவரும் பதவியேற்க இருப்பதாக கூறினார். பின்னர் சபாநாயகர் மற்றும் துணை சபாநாயகர்களுக்கான தேர்தல்கள் நடைபெறும் என்றும் தெரிவித்தார். டெல்லி சட்டப்பேரவை எதிர்க்கட்சித் தலைவராக முன்னாள் முதலமைச்சர் அதிஷி தேர்ந்தெடுக்கப்பட்டார். நடந்து முடிந்த டெல்லி சட்டப்பேரவை தேர்தலில் பாஜக 48 தொகுதிகளை கைப்பற்றி ஆட்சி அமைத்துள்ளது. 22 தொகுதிகளில் மட்டுமே வெற்றி பெற்ற ஆம் ஆத்மி எதிர்க்கட்சி அந்தஸ்தை பெற்றது. இந்நிலையில் ஆம் ஆத்மி சட்டப்பேரவை உறுப்பினர்கள் கூட்டம் டெல்லியில் நடைபெற்றது. டெல்லி முதலமைச்சர் ரேகா குப்தாவை எதிர்க்க வலுவான பெண் தலைமை தேவை என்பதால் டெல்லியின் புதிய முதல் சட்டப்பேரவை எதிர்க்கட்சித் தலைவராக அதிஷி தேர்ந்தெடுக்கப்பட்டார். இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய அதிஷி, ஆளும் கட்சி மக்களுக்கு அளித்த வாக்குறுதிகளை நிறைவேற்ற ஆம் ஆத்மி கட்சி தொடர்ந்து போராடும் என்றும் தெரிவித்தார். தெலுங்கானாவில் சொத்து தகராறில் பெற்ற தந்தையை மகனை நடுரோட்டில் வைத்து கத்தியால் குத்தி கொலை செய்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. தெலுங்கானா மாநிலம் செகந்திராபாத்தில் உள்ள குஷாய்குடா காவல் நிலைய எல்லைக்குட்பட்ட பகுதியில் சாய்குமார் என்பவர் தன்னுடைய தந்தை மொகிலியிடம் குடும்ப சொத்தை பிரிப்பது தொடர்பாக பேசிக் கொண்டிருந்ததாக தெரிகிறது. சிறிது நேரத்தில் இருவரும் கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்ட நிலையில் ஆத்திரமடைந்த மகன் சாய்குமார் தனது தந்தை மொகிலியை நடுரோட்டில் வைத்து கத்தியால் குத்தி படுகொலை செய்துள்ளார். பெற்ற தந்தை என்றும் கூட பாராமல் 15 முறை ஈவு இரக்கமற்ற முறையில் கத்தியால் குத்தி கொலை செய்த மகனை போலீசார் கைது செய்தனர். தாய்மொழி பிரச்சினை காரணமாக எழுந்துள்ள கலவரத்தால் கர்நாடகா மகாராஷ்டிரா இடையே போக்குவரத்து தற்காலிகமாக நிறுத்தப்பட்டுள்ளது. கர்நாடக மாநிலம் பெலகாவியில் டிக்கெட் எடுக்க மராத்தி மொழியில் பேசிய மாணவ மாணவிகளை நடத்துனர் திட்டியதால் வாக்குவாதம் ஏற்பட்டது. இதனைத் தொடர்ந்து ஏற்பட்ட மோதல் காரணமாக இரு தரப்பினர் மீதும் வழக்கு பதிவு செய்யப்பட்டது. இதேபோல் மாணவிகள் அளித்த புகாரின்படி நடத்துனர் மீது போக்சோ வழக்கு பதிவு செய்யப்பட்டது. இதனை கண்டித்து ஆங்காங்கே தாக்குதல்கள் நடத்தப்பட்டதால் இரு மாநிலங்கள் இடையிலான பேருந்து சேவை தற்காலிகமாக நிறுத்தப்பட்டது. தெலுங்கானாவில் சுரங்கப்பாதை இடிந்து விழுந்ததில் சிக்கிக் கொண்ட 8 தொழிலாளர்களை மீட்கும் பணியில் மாநில மற்றும் தேசிய பேரிடர் மீட்புப் படையினர் ஈடுபட்டனர். நாகர்நூல் பகுதியில் ஸ்ரீசைலம் அணைக்கட்டு பகுதியில் இருந்து பிற இடங்களுக்கு தண்ணீர் எடுத்து செல்ல இடது கரையில் சுரங்கப்பாதை அமைக்கும் பணி நடைபெற்று வருகிறது. 50 தொழிலாளர்கள் நேற்று சுரங்கப்பாதையில் சுமார் 13 கிலோமீட்டர் தூரம் பயணித்து பணியில் ஈடுபட்டுக் கொண்டிருந்த போது சுரங்கத்தின் ஒரு பகுதி திடீரென இடிந்து விழுந்தது. அங்கிருந்து 42 பேர் வெளியேறிய நிலையில் 8 பேர் உள்ளேயே சிக்கிக் கொண்டதாக கூறப்படுகிறது. அமெரிக்காவில் மருத்துவமனைக்கு புகுந்து துப்பாக்கிச்சூடு நடத்தியவனை போலீசார் சுட்டுக் கொன்ற சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. அமெரிக்காவின் மத்திய பென்சில்வேனியாவில் அமைந்திருக்கும் மருத்துவமனையில் நுழைந்த மர்ம நபர் திடீரென தான் மறைத்து வைத்திருந்த துப்பாக்கியால் சரமாரியாக சுட்டார். அங்கிருந்த போலீசாரை நோக்கி துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டதால் பதிலுக்கு போலீசாரும் அந்த மர்ம நபரை நோக்கி துப்பாக்கிச்சூடு நடத்தினர். இந்த மோதலில் துப்பாக்கிச்சூடு நடத்திய நபர் சுட்டுக் கொல்லப்பட்டார். இருதரப்பு மோதலில் சிலர் காயமடைந்ததாக கூறப்படுகிறது. அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை வழக்கில் கைதான ஞானசேகரனிடம் இருந்து 100 சவரன் தங்க நகைகள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. பாலியல் வன்கொடுமை வழக்கில் கைதான ஞானசேகரன் 7 திருட்டு வழக்குகளிலும் கைது செய்யப்பட்டுள்ளான்.
கடந்த 2022ஆம் ஆண்டு முதல் 2024ஆம் ஆண்டு வரை பள்ளிக்கரணை பகுதியில் உள்ள வில்லா டைப் வீடுகளை குறிவைத்து கார்களில் வந்து கொள்ளையடித்ததாக ஞானசேகரன் வாக்குமூலம் அளித்ததாக போலீசார் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருந்தது. இதனைத் தொடர்ந்து சிறையில் உள்ள ஞானசேகரனை 3 நாட்கள் காவலில் எடுத்து பள்ளிக்கரணை போலீசார் விசாரணை நடத்தி சுமார் 100 சவரன் தங்க நகைகளை பறிமுதல் செய்துள்ளனர். ஈரோடு மக்களின் 148 கோரிக்கைகளில் 70 கோரிக்கைகள் நிறைவேற்றப்பட்டிருப்பதாக வீட்டு வசதித்துறை அமைச்சர் முத்துசாமி தெரிவித்துள்ளார். கோபி அடுத்துள்ள நம்பியூரில் தமிழக முதலமைச்சரின் பிறந்தநாளை முன்னிட்டு பெண்களுக்கு பாதுகாப்பான சமூகத்தை உருவாக்க வலியுறுத்தி நடைபெற்ற மாரத்தான் போட்டியில் வெற்றி பெற்றவர்களுக்கு அமைச்சர் பரிசுகளை வழங்கி பாராட்டினார். பின்னர் பேசிய அவர், ஈரோடு கிழக்கு சட்டமன்ற இடைத்தேர்தலின் போது நடைப்பயணமாக மக்களை சந்தித்து வாக்கு சேகரித்த போது 148 கோரிக்கைகள் பெறப்பட்டதாகவும் வெற்றி பெற்ற சில நாட்களிலேயே பாதி கோரிக்கைகளுக்கு தீர்வு காணப்பட்டுவிட்டதாகவும் தெரிவித்தார். சிவகங்கை மாவட்டம் தேவக்கோட்டையில் பட்டப்பகலில் தனியார் பள்ளி ஆசிரியர் வீட்டில் 40 சவரன் தங்க நகைகள் மற்றும் பணம் கொள்ளையடிக்கப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. வள்ளியப்ப செட்டியார் ஊரணி வடக்கு பகுதியில் வசிக்கும் நாகலட்சுமி வெளியில் சென்று வீட்டிற்கு திரும்பிய போது கதவுகள் உடைக்கப்பட்டு பீரோவில் இருந்த 40 சவரன் தங்க நகைகள் 2,50,000 ரூபாய் ரொக்க பணம் திருடு போயிருப்பதை கண்டு அதிர்ச்சியடைந்தார். தகவலறிந்து போலீசார் சம்பவ இடத்திற்கு வந்து ஆய்வு செய்து கொள்ளையர்களை தேடி வருகின்றனர். மதுரை மாவட்டம் சோழவந்தானில் காங்கிரஸ் கட்சியினர் கண்களிலும் வாயிலும் கருப்பு துணி கட்டி போராட்டத்தில் ஈடுபட்டனர். காங்கிரஸ் கமிட்டி மாநில தலைவர் செல்வ பெருந்தகையை மாற்ற கோரி டெல்லியில் காங்கிரஸ் கமிட்டி தலைமையிடம் மாணிக்கம் தாக்கூர் எம்பி தலைமையில் சுமார் 10க்கும் மேற்பட்ட மாவட்ட தலைவர்கள் மனு கொடுக்க சென்றதாக கூறப்படுகிறது. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து மதுரை வடக்கு மாவட்ட துணைத் தலைவர் சங்கரபாண்டி தலைமையில் 100க்கும் மேற்பட்ட பெண்கள் மற்றும் கட்சி நிர்வாகிகள் கண்களிலும் வாயிலும் கருப்பு துணி கட்டி காமராஜர் சிலைக்கு மனு கொடுக்கும் போராட்டம் நடத்தினர். சென்னை திருவேற்காடு சுதர்சனம் வித்யாசிரமத்தில் நடைபெற்ற ரோட்டரி சிறப்பு குழந்தைகளுக்கான விளையாட்டுப் போட்டிகளில் 1500 மாற்றுத்திறனாளி குழந்தைகள் கலந்து கொண்டனர். பேட்மிண்டன் வீராங்கனை துளசி முருகேசன், ரோட்டரி மாவட்ட கவர்னர் மகாவீர் போத்ரா விளையாட்டுப் போட்டிகளை துவக்கி வைத்தனர். மாற்றுத்திறனாளிகளின் பிரத்யேக திறமைகளை வெளிப்படுத்தும் வகையிலும் அவர்களுக்கு தன்னம்பிக்கை அளிக்கும் வகையிலும் தடகளம் முதல் வேடிக்கையான விளையாட்டுகள் வரை பல்வேறு போட்டிகள் நடத்தப்பட்டன. ஓட்டப்பந்தயம், பந்து எறிதல், நீளம் தாண்டுதல் உள்ளிட்ட பல்வேறு போட்டிகளில் குழந்தைகள் ஆர்வத்துடன் கலந்து கொண்டு அசத்தினர். நிகழ்ச்சியின் முடிவில் வெற்றியாளர்களுக்கு சான்றிதழ்கள் வழங்கப்பட்டு கௌரவிக்கப்பட்டன. கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையத்தில் பேருந்துகளில் பொருத்தப்பட்டிருந்த அதிக ஒலி எழுப்பும் ஏர் ஹாரன்களை காவல்துறையினர் அகற்றினர். மேட்டுப்பாளையம் பேருந்து நிலையத்தில் இருந்து 300க்கும் மேற்பட்ட அரசு மற்றும் தனியார் பேருந்துகள் இயக்கப்பட்டு வரும் நிலையில் அவைகளில் அதிக சப்தத்துடன் பாடல்கள் ஒலிக்க விடப்படுவதாகவும் அதிக ஒலி எழுப்பும் ஏர் ஹாரன்கள் பயன்படுத்தப்படுவதால் பயணிகள் பாதிக்கப்படுவதாகவும் புகார்கள் எழுந்தன. இதனையடுத்து பேருந்து நிலையத்தில் திடீர் ஆய்வு மேற்கொண்ட போலீசார் வாகனங்களில் பொருத்தப்பட்டிருந்த காற்று ஒலிப்பான்களை அகற்றி ஓட்டுநர்களை எச்சரித்தனர். மதுரை திருப்பரங்குன்றம் மலைப்பகுதியில் உள்ள பழங்கால நினைவு சின்னங்கள் அருகில் தொல்லியல் துறை சார்பாக எச்சரிக்கை பலகைகள் அமைக்கப்பட்டுள்ளன. இந்த மலை மீது உள்ள சமணர் குகை மற்றும் குகை கோவில்களில் இந்திய தொல்லியல் துறை கட்டுப்பாட்டில் பாதுகாக்கப்பட்டு வருகின்றன. இந்நிலையில் சில நாட்களுக்கு முன் இந்த குகைகளில் மர்ம நபர்கள் பச்சை வண்ணத்தை பூசியது குறித்து காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து அந்த பகுதியில் ஆய்வு மேற்கொண்ட தொல்லியல் துறை அதிகாரிகள் நினைவு சின்னங்கள் அழிப்பவர்களுக்கு 2 ஆண்டுகள் சிறை மற்றும் அபராதம் என்று வாசகங்கள் கொண்ட பலகைகளை குகை அருகே அமைத்துள்ளனர். ராமநாதபுரம் முழுவதும் மருத்துவ நிறுவன சட்டத்தின் கீழ் பதிவு செய்யப்படாத தனியார் மருத்துவமனைகள் 15 நாட்களுக்குள் பதிவு செய்ய வேண்டும் என்று எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இம்மாவட்டத்தில் உள்ள தனியார் மருத்துவமனைகளில் நடத்தப்பட்ட ஆய்வின் போது பல மருத்துவமனைகள் மருத்துவ நிறுவன சட்டத்தின் கீழ் பதிவு செய்யப்படாமல் இயங்கி வருவது கண்டறியப்பட்டுள்ளது. இதனையடுத்து ராமநாதபுரம் சுகாதாரத்துறை இணை இயக்குநர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் முறைப்படி பதிவு செய்யாத தனியார் மருத்துவமனைகள் 15 நாட்களுக்குள் பதிவு செய்ய அறிவுறுத்தியுள்ளார். தமிழ்நாட்டில் மீண்டும் ஒரு மொழிப்போர் வராமல் இருக்க வேண்டும் என்பது மத்திய அரசின் கையில்தான் இருக்கிறது என்று திராவிடர் விடுதலைக் கழக தலைவர் கொளத்தூர் மணி எச்சரிக்கை விடுத்துள்ளார். புதுக்கோட்டையில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் இதனை தெரிவித்தார். மேலும் தமிழ்நாட்டிற்கு நிதி கொடுக்க மாட்டோம் என்ற மிரட்டல் பலிக்காது என்றும் முதலமைச்சர் கூறியதை சுட்டிக்காட்டிய அவர் பெரியார் கொள்கைகளை ஏற்றிக்கொண்ட விஜய் இதுவரை என்ன செய்திருக்கிறார் என்றும் வினவினார். SBOA பள்ளியின் 1995ஆம் ஆண்டு பள்ளி படிப்பினை நிறைவு செய்த மாணவர்கள் தங்கள் வாழ்க்கையை செதுக்கிய 60க்கும் மேற்பட்ட ஆசிரியர்களுக்கு தங்களது நன்றியை காணிக்கையாக்கினர்.
சென்னை SBOA பள்ளியின் 1995ஆம் ஆண்டு படித்து முடித்த மாணவர்கள் தங்கள் வாழ்க்கை பயணத்தை தொடங்கி 30 ஆண்டுகளுக்கு பிறகு தங்கள் வாழ்க்கை தொடங்கிய இடத்தில் ஒன்றிணைந்து தங்கள் அன்பையும் அனுபவத்தையும் பகிர்ந்து கொண்டனர். விடுமுறை தினத்தையொட்டி நீலகிரி மாவட்டம் உதகைக்கு ஏராளமான சுற்றுலா பயணிகள் வருகை தந்தனர். இங்கு கடந்த சில வாரங்களாக இதமான காற்று, மிதமான வெப்பநிலை நிலவுவதால் இங்குள்ள அரசு தாவரவியல் பூங்கா, பைன் ஃபாரஸ்ட், பைகாரா படகு, தொட்டபெட்டா உள்ளிட்ட சுற்றுலா தலங்களில் சுற்றுலா பயணிகளின் வருகை அதிகரித்து காணப்பட்டது. கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் மேலகிருஷ்ணன்புதூர் சாலையில் 370 கிலோ எடையை தோளில் சுமந்தபடி நடந்து வந்து சாதனை படைத்த இரும்பு மனிதனின் வீடியோ வைரலாகி வருகிறது. தாமரைக்குட்டி விலை பகுதியைச் சேர்ந்தவர் கண்ணன். இவர் போதையில்லா தமிழகத்தை உருவாக்க வேண்டும் என்ற விழிப்புணர்வு நிகழ்ச்சியை நடத்தி வருகிறார். இந்நிலையில் இதில் 70 கிலோ எடை கொண்ட 4 இளைஞர்களை யோக் வாக் என்ற முறையில் தோளில் தூக்கிக் கொண்டு 300 மீட்டர் நடந்து அனைவரின் கவனத்தையும் ஈர்த்துள்ளார். தேனி மாவட்டம் சின்னமனூரில் இரட்டை மாட்டு வண்டி எல்கை பந்தயம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. அதிமுக தொண்டர்கள் உரிமை மீட்பு குழுவின் சார்பில் நடைபெற்ற இப்போட்டியில் தேனி, மதுரை, சிவகங்கை உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களைச் சேர்ந்த மாட்டு வண்டிகள் பங்கேற்றன. நாகை மாவட்டம் வேளாங்கண்ணியில் குவிந்த சுற்றுலா பயணிகள் கடலில் உற்சாகமாக குளித்து மகிழ்ச்சி அடைந்தனர். வார விடுமுறையை முன்னிட்டு பல்வேறு மாவட்டங்களிலிருந்து வந்திருந்த பொதுமக்களால் வேளாங்கண்ணி பேராலயம், பழைய மாதா கோவில், விண்மீன் ஆலயம், நடுத்திட்டு, கடைவீதிகள் மற்றும் கடற்கரைகளில் கூட்டம் நிரம்பி காணப்பட்டது. இதனையடுத்து கடற்கரை பகுதிகளில் போலீசார் மற்றும் கடலோர காவல் குழுமத்தினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர்.